இவன்தான் கண்ணன். ரொம்ப குறும்புத்தனமான அறிவான பையன். இவங்க கிராமத்துல தண்ணிக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்க கிராமத்துல ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல இருந்து தான் அந்த கிராம மக்கள் அவங்களுக்கு தேவையான தண்ணி எடுத்து வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த கிணத்துல தண்ணியே இல்லாம போயிடுச்சு. அங்க கிராமத்துல இருந்த மக்கள் எல்லோருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அங்க ஒரு தாத்தா வந்தாங்க. அந்த தாத்தா சொன்னாங்க, இந்த கிணத்துக்கு ஒரு ரகசியம் இருக்கு. யாராச்சும் தண்ணிய வேஸ்ட் பண்ணா கிணத்துல இருக்கிற தண்ணி மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டு கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் பார்த்தா கிணறோட ஒரு பக்கத்துல தண்ணி வேஸ்ட் ஆயிட்டு இருந்தது. இத பார்த்த கண்ணன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த கிணத்துல எங்கெங்க தண்ணி வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோ அதையெல்லாம் சரி செஞ்சான். கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் தண்ணிய வேஸ்ட் பண்ணக்கூடாது, சேமிக்கணும்னு சொன்னான். அப்புறம் அடுத்த நாளே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கிற மக்கள் மழை தண்ணீரை பானைகள் வச்சு சேமிச்சாங்க. அந்த மழை விழுந்ததால கிணறு ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு. இத பார்த்து கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்ப அந்த தாத்தா வந்து சொன்னாரு, நான் சும்மா தான் சொன்னேன், தண்ணிய வேஸ்ட் பண்ணா கிணறுல இருக்கிற தண்ணி மறைஞ்சிரோன்னு. அதனாலதான் தண்ணியோட முக்கியம் உங்களுக்கு புரிஞ்சுது. இனிமேல் தண்ணி இது மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப கிணறு ஃபுல்லாயிடுச்சு. இதுல இருக்கிற தண்ணிய நம்ம வேஸ்ட் பண்ணாம பத்திரமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம தண்ணிய வேஸ்ட் பண்ணி எவ்ளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. குட்டீஸ், நீங்களும் தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி குட்டி ஸ்டோரிஸ் டெய்லி வேணுமா? அப்போ நம்ம ஜஸ்ட் ஹாப்பி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க குட்டீஸ். பை.